Google Ads. உங்களோட இமெயில் ஐடி மட்டும் வாட்ஸ்அப் தன்மையா லத்திகா இளங்கோ உங்களோட இமெயில் ஐடி வாட்ஸ்அப் பண்ணுங்க. கூகுள் ஆட் ஆக்சஸ் கொடுக்கறதுக்கு. இப்போ நம்ம ஜெனரலா வந்து இதுக்காக ஓப்பன் பண்ணுறது. ஸோ நம்ம வந்து இதுதான் கூகுளோட டேஷ்போர்ட். ஒரு ஆடு கிரியேட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது ஓவர் வியூ. நம்ம இதுதான் ஆட் அக்கௌண்ட். இந்த ஆட் அக்கௌண்ட்டு கீழே ஓவர்வியூ என்ன கொடுக்குது அப்படின்னா 6000 கிளிக்ஸ் இருக்கு, இம்ப்ரெஷன்ஸ் இருக்கு, ஆவரேஜ் சிபிசி இருக்கு, காஸ்ட் இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அக்கௌண்ட்டை பற்றி சில டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுது. இந்த இடத்துல ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இட் கிவ்ஸ் சம் ரெக்கமெண்டேஷன்ஸ். இது ஒரு ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்குது. ஓகே, நான் கொஞ்ச நேரத்தில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல் கேம்பெயின்ஸ் இருக்கு. எல்லா விதமான கேம்பெயின்ஸும் இந்த இடத்துல ஒரு ஃபில்டர்ல. சர்ச் கேம்பெயின் அப்படின்னா இப்போ நம்ம ரீசெண்டாக கிரியேட் பண்ணது என்ன, மே சம்திங் அப்படின்னு போட்டு பண்ணோம். 14th மே 28th மே ஏதோ ஒரு போட்டு. பப்ளிஷ் பண்ணலாம்னு தெரியல. கேம்பெயின் பப்ளிஷ் பண்ணல. அதுக்கு பதில் என்ன இருக்குன்னா வேற ஒரு கேம்பெயின் நேம் இருக்கு. இந்த இடத்துல ஓவர் வியூ ஆஃப் திஸ் கேம்பெயின் என்னது, லீட் சர்ச் 8 April 2026 இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு சம்மரி கொடுக்குது. எவ்வளோ இம்ப்ரெஷன்ஸ், எவ்வளோ கிளிக்ஸ், சிபிசி, காஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல கேம்பெயின்ஸ் போயிட்டு லெஃப்ட் சைடில் போயிட்டு இந்த செலக்ட் ஆனதுக்கப்புறம் கேம்பெயின்ஸ் அப்படிங்கிறது இங்கே செலக்ட் பண்ணுங்க. ஆக்சஸ் கொடுத்தாங்க. ஓகே, சம்மே நான் பார்ப்போம். எண்ட் ஆஃப் த கிளாஸ்ல இதை பார்த்துடலாங்க. ஆக்சஸ் வந்துருச்சு. ஸோ இந்த கேம்பெயின் இப்போ நம்ம செலக்ட் ஆயிருக்கோம். இந்த கேம்பெயினோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 5572 இம்ப்ரெஷன்ஸ். ஸோ இம்ப்ரெஷன்ஸ் அப்படிங்கிறது என்னது? வாட் இஸ் மீன் பை இம்ப்ரெஷன்ஸ்? எனி ஐடியா? எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இம்ப்ரெஷன்ஸ். ஸோ எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னா 5000 சம்திங் வந்து ஒரு இம்ப்ரெஷன்ஸ்ல உங்களுக்கு இருக்கு. அடுத்து வந்து கிளிக்ஸ். கிளிக்ஸ்ங்கிறது என்னது? இம்ப்ரெஷன்ஸ்ல எத்தனை பேர் பார்த்துருக்காங்க. கிளிக் அப்படிங்கிறது இருக்கு. கிளிக்ஸ் இங்க இல்ல, இங்க வச்சுக்கோங்க. கிளிக்ஸ் என்னது? கிளிக் பண்றது, ஆட் கிளிக் பண்றது. அவ்வளோ கிளிக் பண்ணா அந்த லிங்க்கு போய் விசிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆடை கிளிக் பண்ணலாம். அப்போ 5000 இதில் 5572 அப்படிங்கிறது இம்ப்ரெஷன்ஸ். இதுல எவ்வளவு கிளிக்ஸ் அப்படின்னா 254 கிளிக்ஸ். ஸோ நம்ம ஆட் வந்து பெர்ஃபார்மன்ஸை மானிட்டர் பண்றதுக்கு என்னென்ன டேட்டா அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறோம். ஒரு ஆட் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க ஃபர்ஸ்ட்
பண்ணதுக்கு அப்புறம் அது ஒரு டேட்டா கொடுக்குது. நம்மளுக்கு ஒரு 10 நாள் ஒரு பழைய ஆட் ரன் ஆயிருக்கு. அந்த டேட்டா கொடுக்குது. அதை எடுத்து அனலைஸ் பண்றது ஆட் நல்லா போயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஏன்னா இதுதான் முக்கியம். ஸோ இத்தனை தடவை நம்ம ஆட் அப்பியர் ஆயிருக்கு. இத்தனை பேர் வந்து அதை கிளிக் பண்ணியிருக்காங்க. அடுத்து சிடிஆர். சிடிஆர்னா என்னது? அப்ரிவேஷன் உங்களுக்கு தெரியுமா? இல்ல இது ஜெனரல் டேர்ம். கேம்பெயின்ல கால் டு ஆக்ஷன் கிடையாது. வெரி குட். ஆனால் இல்லாது கிளிக் த்ரூ ரேட். அதாவது எவ்வளவு இம்ப்ரெஷன்ஸ்ல எத்தனை பேர் கிளிக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறப்ப நீங்க ரேட் அப்படின்னு வந்துச்சுன்னா 100 பேருக்கு 100 தடவை நம்ம ஆட் வந்திருந்ததுன்னா கூகுள்ல எத்தனை பேர் அந்த ஆடை கிளிக் பண்ணிருக்காங்க. நீங்க ஆடுங்கிறது இதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் யாராச்சும் இந்த கீவேர்டு தேடுறாங்கன்னா இந்த ஸ்பான்சர்டு ஒர்க் வரீங்களா, இது இம்ப்ரெஷன்ஸ். இந்த கம்பெனி பொறுத்தளவு பீப்புள் கிளிக் பொறுத்தளவு ஒரு இம்ப்ரெஷன் ஆயிருக்கு. இந்த ஒரு இம்ப்ரெஷனை இப்படி நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு கிளிக் ஆயிருக்கு. ஸோ 1 இம்ப்ரெஷன் 1 கிளிக். அப்ப நம்ம வேலை பாருங்க 5000 டைம்ஸ் நம்ம ஆட் வந்திருக்கு. ஆனா கிளிக் வந்து எவ்வளவு 254 தான் ஆயிருக்கு. அப்ப என்ன ரீசனா இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணுவோம். சிடிஆர்ங்கிறது என்னன்னா 100 பேர் இந்த மாதிரி கீவேர்டு யூஸ் பண்ணி நம்மளோட ஆட் வந்திருந்ததுன்னா 100 பேர்ல எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க, அதுதான் சிடிஆர். அது எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா clicks divided by impressions star 100, அதாவது into 100% நம்ம பண்றோம். அப்ப எவ்வளவு வந்து 4.5 அப்படிங்கிறது வருது. 4.6. அப்ப 100 தடவை நம்மளோட ஆட் வருதுன்னா 4 தடவை நம்மளோட ஆடை கிளிக் பண்றாங்க. 5 தடவை வச்சுக்கோங்க. 4.6னா 5 தடவை கிளிக் பண்ணாங்க. மீதி 95 தடவை கிளிக் பண்றது இல்லை. இப்ப இதுதான் ஆடை பொறுத்தளவுக்கு ஒரு டேட்டா. கிளிக்கு முன்னாடி என்ன நடக்குது, இப்ப இதே நீங்க பாத்தீங்களா 100 தடவை இது வந்திருக்கு, 4 தடவை இதை கிளிக் பண்றாங்க, 5 தடவை இதை கிளிக் பண்றாங்க, மீதி 95 தடவை கிளிக் பண்றது இல்லை. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது எங்க போயிருது, இங்க போயிருது, இந்த பேஜுக்குள்ள வந்துருது. ஸோ இதெல்லாம் அவங்க போட்டிருக்காங்க. இங்க மாதிரி என்கொயரி ஃபார்ம், இந்த ஃபார்ம் இதெல்லாம் ஃபில்அப் பண்ணி நம்மளுக்கு வந்து லீடு வாங்குறோம். இப்ப அடுத்த இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸே நீங்க எப்படி நடக்குது அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப திருப்பி இப்படி நான் பிரிக்கிறேன், 2 பிரிக்கிற மாதிரி லீட் பர்சன்டேஜ் சிடிஆர் மாதிரி லீட். இப்ப எவ்வளவு 254 கிளிக் அப்படியே வருது. இதெல்லாம் வந்து வெப்சைட்டுக்குள்ள. இது வந்து கூகுள்ல வெப்சைட்டுக்குள்ள. கூகுளுக்குள்ள என்ன நடக்குது, எவ்வளவு இம்ப்ரெஷன்ஸ் எவ்வளவு கிளிக்ஸ் அப்படிங்கிறது மட்டும் அங்க பாத்துறோம். கூகுள்ல நடக்குது. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வெப்சைட்டுக்கு போயிடுறாங்க. அப்ப வெப்சைட்டுக்குள்ள என்ன நடக்குது, 254 பேர் இப்படி கிளிக் பண்ணி வந்திருக்காங்க. அதுல எத்தனை பேர் லீடு போட்டிருக்காங்க இது நம்மளுக்கு தெரியாது. மற்றவங்களோட டேட்டா நம்மளுக்கு தெரியாது. நான் சும்மா எவ்வளவு இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு காமிச்சேன் அப்படின்னா நம்மளோட டேட்டா படியே டேட்ல மாத்தீங்க. கன்வர்ஷன்ஸ் அப்படிங்கிறது 3ன்னு வச்சிருக்காங்க. சரி, அப்ப கன்வர்ஷன்ஸ் எப்படி கூகுள் கண்டுபிடிக்கணும்னா நம்ம அதை செட் பண்ணணும். அது எப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். எதை கன்வர்ஷன், ஒரு என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்றது கன்வர்ஷன்ஸ் அப்படின்னு நீங்க வச்சுட்டீங்கன்னா கூகுளுக்கு தெரியணும் இந்த மாதிரி என்கொயரி ஃபார்ம் இப்படி ஃபில் பண்ணா இப்படி நடக்குது, இது நடந்துச்சுன்னா ஒரு கன்வர்ஷன் நீங்க கணக்கு வச்சுக்கோங்க நம்ம சொல்லுவோம். ஸோ அதன்படி பாத்தீங்க அப்படின்னா 3 கன்வர்ஷன்ஸ் நடந்திருக்கு. அதாவது 3 லீடு வந்து நடந்திருக்கு. அப்ப லீடு டு கிளிக்ஸ் எவ்வளவு, ஒரு வெப்சைட்ல 254 பேர் வெப்சைட்டுக்குள்ள வர்றாங்க, 3 பேர் தான் லீடு போட்டிருக்காங்க. அப்ப இதை கால்குலேட் பண்ணணும்னா லீட்ஸ் டிவைடட் பை கிளிக்ஸ் ஸ்டார் 100 1.18 1.2 இங்க நீங்க பாத்தீங்கன்னா இங்க அவங்களே கொடுத்துருக்காங்க 1.18% கன்வர்ஷன் ரேட். அப்ப இது என்ன சொல்லுது, 100 பேர் நம்ம வெப்சைட்டுக்குள்ள வந்தாங்கன்னா ஒருத்தர் தான் என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்றாங்க பண்ணிருக்காங்க. இந்த டேட் படி, இந்த டேட்டா படி பாத்தீங்க அப்படின்னா 100 பேர் உள்ள வந்திருக்காங்க, ஒருத்தங்க தான் லீட் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி என்கொயரியா நம்மளுக்கு வந்திருக்கு. அடுத்தது
இந்த லீடு வந்து பாத்தீங்கன்னா, லீடுங்கிறது என்ன, ஒரு பர்சனோட ஃபோன் நம்பர், ஒரு என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணா வருது. இந்த லீடு என்ன பண்ணுவோம், நம்ம மேம்கிட்ட கொடுப்போம். கொடுத்து நீங்க கால் பண்ணி அவங்கள டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டவுட் எல்லாம் கிளாரிஃபை பண்ணி ஜாயின் பண்ண வைங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல சேல்ஸ் டீமுக்கு 3 லீடு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ 3 லீட்ல எத்தனை லீடு அவங்க கன்வெர்ட் பண்ணுவோம், சும்மா நம்ம ஒரு அசியூம் எடுத்துக்குவோம். ஒரு லீடு கன்வெர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு டேட்டா வேணுங்கிறதுக்கு நான் சொல்றேன். அப்ப கன்வர்ஷன் ரேட் எவ்வளோ, 1 divided by leads star 100, 33% conversion. ஒரு ஆட் ரன் ஆகிறப்ப 3 டீம் ஒர்க் பண்றாங்க. ஒரு டீம் என்னன்னா கூகுள்ல ஆட் கிரியேட் பண்ற ஒரு டீம், அடுத்தது ஆடுக்கு அப்புறம் வெப்சைட்ல ஒரு டீம், அடுத்தது சேல்ஸ் டீம். ஸோ இதெல்லாம் ஒரே ஆள் கூட இருக்கலாம், பட் நான் சொல்றேன் ஜென்ரலா. இப்போ என்ன நடக்கு பாருங்க, ஒரு ஆட் வந்து நம்ம டெய்லியும் 700 பர் டே பட்ஜெட். இப்போ இந்த இந்த ரியல் டேட்டாக்கே வரும். 700 பர் டே, ஒரு நாளைக்கு 700 ரூபாய் பட்ஜெட் வைக்கிறேன். மேக்ஸிமம் அது எவ்வளவு எடுக்கும் ஒரு நாளைக்கு? 1400 எடுக்கும். ப்ரைஸ் 100% அது எடுக்கும். அப்ப 1400 மேக்ஸிமம் போகலாம். ஒரு நாள் போனா இன்னொரு நாள் குறைச்சிக்கும். இவ்வளவு இம்ப்ரெஷன்ஸ், இவ்வளவு கிளிக்ஸ். அப்ப 4.56 வந்து சிடிஆர் நம்மள போட்டிருக்கோமா? 4.56ங்கிறது கிளிக் த்ரூ ரேட். 100 பேர்ல 4.5 பேர் வந்து கிளிக் பண்றாங்க, ஆடை கிளிக் பண்றாங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வெப்சைட்ல போயிட்டு எவ்வளவு லீடு வந்திருக்கு, இந்த லீடுங்கிறதா இங்க இருக்கிற கன்வர்ஷன் டேட்டா. கன்வர்ஷன் தான் நம்மளுக்கு லீட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப 3 லீடு வந்திருக்கிறப்ப 1.18 அப்படிங்கிறது நம்மளுக்கு கன்வர்ஷன் டேட்டா. சேல்ஸ் டீம் வந்து இது ஆஃப் த ரெக்கார்ட், இது நம்மளுக்கு டேட்டா இருக்காது, அவங்ககிட்ட கேட்டோம்னா சொல்லுவாங்க. இது அப்ப இது வந்து 33% இருக்கு. நீங்க 100 லீடு கொடுத்தீங்கன்னா 33 பேர்த்த அவங்க கன்வெர்ட் பண்ணிடுவாங்கிறாங்க. நார்மலா இவ்வளவு இருக்காது. நான் 3க்கு 1 போடுறேன். எப்படி நான் 3க்கு வந்து 1 போடுறத விட லெட்ஸ் 0.5 போடுறேன், 70%, 0.25 போடுறேன். நார்மலா 10% பண்ணுவோம். 100 லீடு கொடுத்தீங்கன்னா 10 பேர்த்த கன்வெர்ட் பண்ணுவோம். நல்ல ஒரு ஆவரேஜா பாசிட்டிவ் சைடு நான் போட்டிருக்கேன். அப்ப கன்வர்ஷன் வந்து இங்க 10% எப்ப அப்படின்னா 3 லீட்ல ஒரு லீடு கூட கன்வெர்ட் பண்ண மாட்டாங்க. அப்ப இங்க எவ்வளவு வரணும், 30 லீடு வந்ததுன்னா சப்போஸ் 10 லீடு அப்படின்னா 3 டைம்ஸ், அப்ப ஒரு கன்வர்ஷன் தான். 10 லீடு உங்களுக்கு வருதுன்னா ஒரு கன்வெர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இந்த ஆங்கிள் வந்து இதே லீட் அப்படியே போடல, ஒரு நம்பருக்காக சேஞ்ச் பண்ணி 10 லீட் நமக்கு கிடைச்சிருக்குன்னா ஒரு டீம். அப்போ நம்ம கூகுள் ஆட் நல்லா போகுதான்னு பார்த்தோம்னா நம்ம முக்கியமானது பார்க்க வேண்டியது இந்த பர்சன்டேஜ். ஏன்னா நீங்க ஆட் கிரியேட் பண்றீங்க, ஆனா அது வந்து அதுல காசு அவங்க தர வேண்டியதில்லை, என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ண வேண்டியதில்லை. அப்படி இருந்தும் கிளிக் பண்றதுல ஏன் அவங்கள 100க்கு 5 பேர் தான் இருக்காங்க, 95 பேர் ஏன் கிளிக் பண்ணல? எல்லாரும் கிளிக் பண்ண மாட்டாங்க, ஐ அக்ரி, வாட் எவர் ரீசன். பட் என்னென்ன ரீசன் இருக்கலாம்? 95 பேர்த்த கிளிக் பண்ண வைக்கணும், இல்ல அதிகமா கிளிக் பண்ண வைக்கணும். 100க்கு 10 பேராச்சும் கிளிக் பண்ணணும்னா அது ஆட் எப்படி மாத்தலாம்? அட்ராக்டிவ் கரெக்ட். நேற்று சொல்லி கொடுக்கல ஏதாவது பாயிண்ட் வருது அட்ராக்டிவ்க்காக? சைட் லிங்க்ஸ் மெயினா அட்ராக்டிவ்க்காக ஒரு ஆட் நேற்று நான் கேட்டேன், இந்த ஆடை கிளிக் பண்ணுவீங்களா இதை கிளிக் பண்ணுவீங்களான்னு கேட்டப்போ 4 லிங்க் இருக்கிறத பார்த்தா டக்குன்னு கிளிக் பண்ணணும்னு சொல்லுவோம், அந்த என்ஹான்ஸ்மெண்ட் அந்த ஃபீச்சர்ஸ். ஸோ அப்போ சைட் லிங்க்ஸ் நீங்க ஆட் பண்ணணும். அடுத்தது வேற என்ன பண்ணலாம்? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர் வந்துட்டாங்க. இப்போ இதுதான் ஆடுன்னு வச்சுக்கோங்களேன், இதை வச்சுக்கோங்க. இந்த ஆடை நீங்க கிளிக் பண்ணணும்னா அடுத்து போட்டோஸ். அப்ப சைட் லிங்க்ஸ் வேணும், போட்டோஸும் வேணும். வேற என்ன இருக்கும் இது கிளிக் பண்ண வைக்கிறதுக்கு? இதுல இல்லாம கூட இருக்கலாம்.
ரேட்டிங் அது ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ். ஏன்னா ரேட்டிங் வந்து நம்ம டைரக்டா எடுத்துட்டு வர முடியாது, கூகுள் ரேட்டிங் எடுத்துட்டு வர முடியாது ஆட்ல. இருந்தாலும் அதோட ஸ்ட்ரக்சர் டேட்டா ஸ்கீமா மூலம் கொண்டு வரலாம் ரேட்டிங் ஒன்று. வேற நீங்க டெக்னிக்கலாவே பார்க்க வேண்டாம், ஜென்ரலாவே பாருங்க. நான் எனக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர் நான் தேடுறேன். இந்த ஆடு தெரியுது, இதை நான் கிளிக் பண்ணுவேனா மாட்டேனா அப்படிங்கிறதுக்கு பண்ணாததுக்கு ரீசன் என்ன? சூட்டபிளா இல்லாம இருக்கும். ரெலவன்சி, நான் தேடுறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், இவங்க ஒருவேளை பைத்தான் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இப்படி எல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எனக்கும் அந்த ஆடுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நான் கிளிக் பண்ணாது. அப்ப என்ன பண்ணணும், இந்த கீவேர்டும் இந்த ஹெட்லைன் டிஸ்கிரிப்ஷனும் மேட்ச் ஆகணும்னு நான் தான் நேற்று நான் சொல்லிட்டு இருந்தேன். கீவேர்டு ஹெட்லைன் டிஸ்கிரிப்ஷன் மேட்ச் ஆகுதுன்னா தான் ரெலவன்சி அப்படிங்கிறத மேட்ச் ஆகும். உங்களுக்கு ரெலவன்சி இருந்தா மட்டும்தான் கிளிக் பண்ணுவாங்க, இல்லாட்டி கிளிக் பண்ண மாட்டாங்க. அப்ப இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஃபீஸ்ன்னு தேடுறப்ப இந்த ஹெட்லைன் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அந்த ஃபீஸ் இருக்கும், அந்த வேர்ட் இருந்ததுனால டக்குன்னு நம்ம கிளிக் பண்ணுவோம். அப்ப ரெலவன்சி அப்படிங்கிறது மேட்ச். ஸோ ரெலவன்சி மேட்ச் ஆகணும். சைட் லிங்க்ஸ் நம்ம இருந்ததுன்னா கிளிக் பண்ணுவாங்க, இமேஜஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா பண்ணுவாங்க. இன்னும் என்ஹான்ஸ் பண்றதுக்கு கால், ரிவ்யூஸ் இந்த மாதிரி என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் நீங்க போட முடியுமோ அதெல்லாம் போட்டீங்கன்னா நீங்க 4 பேர் அப்படிங்கிறது உங்களுக்கு 10 பேர்கிட்ட கிளிக் பண்ண வைக்கலாம். அடுத்தது இன்னொரு இது வந்து ஆட் ரேங்கிங் பொசிஷன் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டு இருந்தேன். ரேங்கிங் பொசிஷன் என்ன, இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா 3 ஆட் இருக்கு. மான்ஸ் கிரியேட்டிவ், ஃபிட்டா, அப்புறம் இந்த இடத்துல ஒரு பீப்புள் கிளிக். இந்த 3 ஆட்ல 3யுமே கிளிக் பண்ணாங்கன்னா ஓகே, நம்மளுக்கு கிளிக் வந்துடும். இல்ல இதெல்லாம் பின்னாடி இருக்கு, ஃபர்ஸ்ட் இருக்கிறது கிளிக் பண்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ரேங்கிங் பொசிஷன்னால நம்ம கிளிக் பண்ணாமே போவோம். ஓகே, அப்ப பொசிஷன் இன்க்ரீஸ் பண்ணணும்னா எப்படி, என்ன சொல்லியிருந்தா 2 பாயிண்ட் சொல்லிருக்கேன். என்ன பாயிண்ட் அது? பட்ஜெட். ஸோ 2ம் மேட்ச் ஆச்சு அப்படின்னா நம்ம பொசிஷன் முன்னாடி வருவோம் அப்படின்னு சொல்றது. அப்ப கிளிக் வரலைன்னா ஒருவேளை பொசிஷன் கீழே இருக்கும். சரி, அட்லீஸ்ட் இந்த 3ம் பரவாயில்ல. சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா இங்க போட்டுருவாங்க, நம்ம ஆட் எடுத்து கீழே ஒரு ஸ்பான்சர் வருது பாத்தீங்களா, இப்போ அவங்க மேலே இருக்காங்க கீழே இருக்காங்க. சில சமயம் 3rd கம்பெனி கூட இங்க போட்டுருவாங்க, 4th கம்பெனி இங்க போட்டுருவாங்க. அப்ப இங்கெல்லாம் போறப்ப இன்னும் கிளிக் கம்மியாயிடும் நமக்கு. அதை நம்ம அனலைஸ் பண்ணணும். அப்ப இப்ப நீங்க எடுத்து இந்த ஆட நல்லா போகுதா இல்லையா அனலைஸ் பண்றப்ப நமக்கு என்ன தெரியுது, இந்த பர்சன்டேஜ் வந்து 10% அட்லீஸ்ட் இருந்தா நல்லதுன்னு தோணும். ஏன்னா ஒருத்தங்க வந்து கிளிக் பண்ண வைக்கிறது கூட நம்ம ஒன்றும் யோசிக்க வேண்டியது. நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் என்கொயரி, நான் மொபைல் நம்பர் கொடுத்தேன்னா என்னை கூப்பிட்டே இருப்பாங்க, வேண்டாம் அப்படின்னு கூட அங்க ஸ்டாப் பண்ணலாம். ஆனா இதுல ஒண்ணுமே இல்லை. அப்ப ஆட் மட்டும் நீங்க நல்லா பண்ணீங்கன்னா ரெலவன்சி, குவாலிட்டி, பட்ஜெட் எல்லாமே இருந்ததுன்னா இந்த ரேஷியோ அதிகமாகும். இந்த ரேஷியோ அதிகமாச்சுனாவே பாருங்க, 100க்கு இப்ப 5 பேர் கிளிக் பண்ணி 254 பேர். இப்போ ஒருவேளை 100க்கு 10 பேர் கிளிக் பண்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல 500 பேர் வந்து கிளிக் ஆயிடும். அதே ஆடு தான், அதே காசு தான் போகும். ஆனா கிளிக் அதிகமாச்சு அப்படின்னா இந்த இது அதிகமாகும். இங்க 500 பேர் உள்ள வந்தாங்கன்னா இப்ப 100க்கு ஒருத்தவங்க போடுறாங்க, அப்ப 3 லீடு. 500 லீடுன்னா 5 லீடு வரும், 6 லீடு வரும். அப்ப இங்க 10 லீடு கொடுத்தாவே 1 கன்வெர்ட் பண்றாங்கன்னா 30 லீடு நான் கொடுத்தேன்னா 3 கன்வர்ஷன் நடக்கும். அப்ப சின்ன சின்ன மாற்றம் இந்த கிளிக்ல மட்டும் நான் அதிகப்படுத்தினா வெப்சைட்டுக்குள்ள வந்து அதிகமா லீடு வரும், சேல்ஸ் டீம் அதிகமா கன்வர்ஷன் பண்ணுவோம். இதுல எந்த டீம் வேணாலும் நீங்க கேட்கலாம். சேல்ஸ் டீம் வந்து ஏன் நீங்க 10% பண்றீங்க, 100க்கு 20 பண்ணுங்க, ஏன் 10 பண்றீங்கன்னு அவங்களுக்கு கேள்வி கேட்கலாம். இங்க மேனேஜ்மெண்ட் வந்து நம்மளே என்ன கேட்பாங்க, ஏன் 10% பண்றீங்க, 20% பண்ணுங்க, கிளிக் பண்ண வைக்கிறதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எந்த சொன்னாலும் அவங்களோட என்ன நீடோ அதுக்கேற்ற மாதிரி பெராமீட்டர்ஸை நம்ம ப்ளே பண்ணுவோம். இப்போ சார் நான் கிளிக் மேக்ஸிமம் வந்து நான் 10%, 15% கொடுத்துட்டேன், இதுக்கு மேல வந்து கிளிக் பண்ண வைக்க முடியாது. நீங்க எந்த பிசினஸா இருந்தாலும் 100க்கு 10 பேர் இல்ல 15 பேர் தான் கிளிக் பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்க சாட் ஜிபிடில உடனே சொல்லிடும் எவ்வளவு வந்து ஸ்டாண்டர்டு சிபிஆர் ஃபார் எஜுகேஷனல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கூகுள் ஆட் நீங்க போட்டீங்கன்னாவே ஆவரேஜ் சிடிஆர் சொல்லிடும், பெஞ்ச் மார்க். அப்ப சிடிஆர் நல்லா இருக்கு, வேற என்ன பண்ணணும்னா கிளிக்ஸ் அதிகமா இருக்கு, வேற என்ன பண்ணுவீங்க, இது ஓகே. இங்க அதிகமாகணும்னா அவ்வளவுதான். இம்ப்ரெஷன் அதிகமாச்சுன்னா இப்ப 5000 பேர் பார்த்ததுக்கே 254 கிளிக், நீங்க அந்த சிடிஆர்ல அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 250 500 மாத்தணும்னா அந்த இம்ப்ரெஷன்ஸ் நீங்க அதிகமா
இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க, பட்ஜெட் நீங்க 700 ரூபாய்க்கு எவ்வளவு கொடுக்குதா, 1500 ரூபாய் மாத்துங்க, அப்ப இங்கேயே டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பட்ஜெட்டை மாத்துறதுக்கு மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் யோசிப்பாங்க. அப்ப பேராமீட்டர்ஸ் மாத்தணும்னா இம்ப்ரெஷன்ஸ் அதிகம் பண்ணணும். இம்ப்ரெஷன்ஸ் அதிகம் பண்றதுக்குன்னா ஒண்ணும் இல்லை, இந்த கீவேர்ட் டைப் இருக்கு, அது ப்ராட் கீவேர்ட்னு மாத்தினீங்கன்னா நிறைய இம்ப்ரெஷன்ஸ் வரும். அதே மாதிரி வெப்சைட்ல வந்து இந்த லீட் அதிகம் பண்ணணும்னு என்ன பண்ணீங்க, வெப்சைட்டுக்குள்ள வந்துட்டாங்க, லீடு கம்மியா இருக்கு, அதை அதிகம் பண்ணணும்னா ஒரு இது வந்து கிளிக், நீங்க எப்போ போல நம்ம சொல்லுவோம் கிளிக் அதிகப்படுத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா லீட் அதிகமாகும். கிளிக் அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து நிக்கிறோம் அப்படின்னா லீடு ஏன் போட மாட்டேங்கிறாங்க? என்ன காரணமா இருக்கலாம்? அது இந்த இதுக்கு கிளிக் பண்ணாததுக்கு ரீசன் வந்து செகண்ட் பேஜ்ல இருக்குன்னா கிளிக் பண்ண மாட்டாங்க. நம்ம கிளிக் பண்ணி இங்க வந்துட்டாங்க, ஃபர்ஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ் கிளிக் பண்ணி வந்தாச்சு, வந்ததுக்கு அப்புறம் நடக்கிறது நான் கேட்கிறேன். ஆன்லைன்ல யாராவது சொல்லாமா? செம்மையா ஓகே, செம்மையா நான் அதான் கிளாஸ் முடியறப்ப செக் பண்றேன் செம்மையா விசிபிளா இருந்துட்டு. ஏன் வந்து கிளிக் பண்ணி இப்ப நான் எடுத்துக்கோ, இந்த ஆடுக்கு நான் கிளிக் பண்ணி தான் வந்தேன், இப்ப ஏன் நான் வந்து என்கொயரி ஃபார்ம் போடல அப்படிங்கிறது ரீசன் தான் கேட்கிறேன். எக்ஸ்பெக்ட் பண்ணது இல்லாம இருந்திருக்கலாம், அதுதான் லேண்டிங் பேஜ் நம்ம சொல்றோம். கஸ்டமர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, அது இல்ல அப்படின்னா நான் எதுக்கு என்கொயரி போடணும், அது ஒரு ரீசன். அப்புறம் நீ முக்கியமான ரீசன் யூஸ் பண்ணுங்க, ஒரு பொருளை வாங்க வர்றீங்க, வந்துட்டு கடைசியில வாங்காம போறீங்க, ட்ரஸ்ட் இல்லாம இருக்கலாம், இவங்க ஏமாத்துவாங்களோ, இவங்க எப்படி இதுக்கு முன்னாடி படிச்சவங்க யாரு என்ன, அப்ப அதை ஓவர் கம் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ட்ரஸ்ட் சம்பந்தமான கண்டென்ட் உள்ள இருக்கும். இப்போ நம்மளோட வெப்சைட் எடுத்து பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட்டுக்கு என்ன போடுறோம், நம்பிக்கைக்கு ரிவ்யூஸ் போடுறோம், இல்ல டெஸ்டிமோனியல்ஸ் மாதிரி வேற யாராச்சும் படிச்சவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற சக்சஸ் ஸ்டோரி போடுறோம். இது ரெண்டும் வந்து ஆல்ரெடி கஸ்டமர் இருக்காங்கன்னு ஒரு ட்ரஸ்ட் வரும், ஓகே நல்லா பாசிட்டிவா ஃபீட்பேக் எடுத்திருக்காங்க ட்ரஸ்ட் வரும். ஸோ கூகுள் ரிவ்யூஸையும் இதே நம்ம கொண்டு காமிக்கிறோம், ட்ரஸ்டபிள் ஃபேக்டர். கரெக்ட். அடுத்த ஃபேக்டர் மேபி இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இந்த ஃபீஸ் நிறைய இடத்துல ப்ளே பண்ணும், இது இவ்வளோ ஃபீஸா வேண்டாம்ப்பா நம்மளுக்கு அப்படின்ட்டு போறவங்களும் இருக்காங்க. ஸோ இதை வந்து என்னன்னா நம்ம தான் உட்காந்து ரிசர்ச் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும், நம்ம ப்ராடக்ட் ஏன் இவ்வளவு தூரம் வர்றாங்க வாங்கல அப்படிங்கிறத நம்ம தான் யோசிக்கணும். இப்போ அமேசான்ல உங்கள்கிட்ட கொடுக்குறாங்கன்னா 100 பேர் மொபைல் ஃபோன் ப்ராடக்ட்டுக்கு உள்ள வர்றாங்க, அந்த ஆட் டு கார்ட் போடுறப்போ இல்லை போடுறதுக்கு முன்னாடியே வெளியில போயிடுறாங்க. இதை எடுத்து அவங்க டீம் அனலைஸ் பண்ணுவாங்க, ஏன் ஃபெயிலியர் ஆகுது, கஷ்டப்பட்டு கொண்டு வர்றோம், இம்ப்ரெஷன்ஸை கிரியேட் பண்றோம், கிளிக்கை கிரியேட் பண்றோம், உள்ள வந்தோடனே லீடு வரல, ஏன்னா இந்த லீடு போடுறதுனால ஒண்ணு இவங்க சும்மா சும்மா டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு நினைப்பாங்க, பட் அவங்களுக்கு தேவையான போட்டு தான் ஆகணும். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா நிறைய வெப்சைட்ஸ்குள்ள போய் பார்த்துட்டு அதுல ஏதாவது சூஸ் பண்ணி போறாங்க, காம்படிட்டர்ஸ்ட போயிடுவாங்க, கிளிக்ஸ் அதிகமாகும், லீடு கம்மியாகும். அதான் ஏன் காம்படிட்டர்ல போறாங்கன்னா அதுக்கு தான் நான் சொல்றது, காம்படிட்டர் அனாலிசிஸ் நீங்க பண்ணணும்னு சொல்றது. இன்னொருத்தவங்களை விட இப்போ உங்ககிட்ட வர்றாங்க, உங்க ப்ராடக்ட் வாங்காம இன்னொரு பக்கம் போறாங்கன்னா நீங்க தான் அதை செக் பண்ணி பார்க்கணும், அங்க என்ன பெஸ்டா இருக்கு, நம்மகிட்ட என்ன இல்லை அப்படிங்கிறது. அதனால காம்படிட்டர் அனாலிசிஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். வெரி குட்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரீசனை நீங்க அனலைஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம ஆடை இம்ப்ரூவ் பண்ண முடியும். இது யாரும் பண்ண மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு வருதா 3 லீடு விட்டாங்க, எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்றதுக்கு பதிலா காசு இன்க்ரீஸ் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிடுவோம். ஸோ அது இன்க்ரீஸ் ஆகும் இல்லைன்னு நம்ம சொல்ல, பட் பர்சன்டேஜ் வந்து அதே ரிமைன்ஸ் சேம், 4% இருக்கு. நீங்க சிடிஆர் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா மட்டும் தான் டெக்னிக்கலா நீங்க டெவலப் பண்ணுவீங்க. காசு இன்க்ரீஸ் பண்றதுல ஒண்ணுமே இல்லை, யாரா இருந்தாலும் பண்ணிட்டு போயிடுவோம். 700 ரூபாய்க்கு 1500 ரூபாய் போட்டீங்கன்னா இங்கே அதிகமாகும், இங்கே அதிகமாச்சுன்னா இங்கே அதிகமாகும். இது எல்லாரும் பண்ற வேலை, ஆனா இப்படி பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இந்த பேராமீட்டர்ஸ் நீங்க படிச்சுட்டு இங்க ஏன் லீடு போடல அப்படிங்கிற பேராமீட்டர் நீங்க ஸ்டடி பண்ணணும். இதை வந்து அவங்க மேனேஜ்மெண்ட் பார்த்துக்குவாங்க, ஆனா நீங்க ஃபாலோ பண்ணணும். ஏன் ஃபாலோ அப்னா
எவ்வளவு கிளிக்ஸ், எவ்வளவு லீட் எடுத்து கொடுத்தீங்க, எவ்வளவு கன்வெர்ட் ஆயிருக்கு. அல்டிமேட்டா மார்க்கெட்டிங் டீம் நம்ம இது ரெண்டுக்கு தான் ரெஸ்பான்சிபிள். அவங்க சேல்ஸ்ல அவங்க கன்வெர்ட் பண்ணலினா கூப்பிடுவாங்க. அப்பவே என்கொயரி வந்து அடப்போட இப்பதான் கூப்பிடுறீங்களான்ட்டு வேலையை போயிடுவாங்க. அதனால சேல்ஸ் டீம்லயும் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். நம்ம அனலைஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த ரெண்டு இது ப்ராப்ளம். அப்போ கூகுள்ல நீங்க ரன் பண்ணீங்கன்னா கூகுள்ல தெரியிற ஒரு போர்ஷன், தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட வெப்சைட்ல தெரியிற ஒரு போர்ஷன், இது ரெண்டுலயும் எங்க மிஸ்டேக் நடக்குதுன்னு பாருங்க. இது வந்து அட்லீஸ்ட் இதுவும் 10% இருக்கணும், இதுவும் 10% இருக்கணும். என்னை பொறுத்தளவு இருந்ததுன்னா உங்களுக்கு சேல்ஸ் டீமுக்கு ரொம்ப ஈஸியா யோசிச்சு பாருங்க. இங்க 10% அப்படின்னா 200க்கு 25 லீடே வந்துடும் உங்களுக்கு. அப்ப நீங்க நல்லா அனலைஸ் பண்ணி பார்க்கணும். 100% நம்ம பண்ணலாம், 5% மினிமம் பண்ணலாம். 10ங்கிறது ரொம்ப சூப்பர். நான் சொல்றது அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்ல இப்போ வந்து இம்ப்ரெஷன் வந்து கவுண்ட் ஏறிட்டே இருக்குன்னா ஒரே இமெயில்ல இருந்து 10 தடவை பாக்குறாங்கன்னா 10 கவுண்ட் அப்படியா இல்ல 10 இமெயில் ரிசீவ் பண்ணிருக்காங்க? யாருக்காச்சும் கேட்டுச்சிங்களா இந்த கொஸ்டின் என்ன கேட்டாங்க? அதாவது ஒரு இமெயில் 10 டைம் பார்த்தாலும் அந்த 10 டிகிரி சொல்லணும், இல்ல 10 இமெயில்ல பார்த்தா அதான் நீங்க இமெயில்ங்கிறது விட்டுக்கோங்க. அவங்க சொல்றது சிம்பிளா நான் சொல்லணும்னா, ஒரே ஆள் 10 தடவை அந்த ஆடை கிளிக் பண்றாங்க. அப்ப 10 கிளிக்குன்னு கவுண்ட் ஆகுமா இல்ல ஒரு கிளிக்குன்னு கவுண்ட் ஆகுமான்னு கேட்கறாங்க. நல்ல கொஸ்டின் தான். நானே இருக்க இந்த பீப்புள் கிளிக் இப்ப கிளிக் பண்ணேன், திருப்பி ஒரு தடவை பாக்குறேன், ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோ இல்லை ஏதோ ஒன்று பாக்குறேன், திருப்பி அவங்களோட ஆடே வருது. இப்போ நான் கிளிக் பண்றேன், இப்ப 2 கிளிக்கா ஒரு கிளிக்கா? 2 கிளிக். இதனால யாருக்கு நஷ்டம்? கிளிக் ஆச்சுன்னா என்ன ஆகும்? காசு போகும். காஸ்ட் பர் கிளிக்னு ஒரு வேர்ட் இருக்கு. சரி, அப்கோர்ஸ் லீடு வர்றப்பதான் ஃபைனல் காசை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் அது ஒரு காசு மாதிரி அது பேக் எண்ட்ல எடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ 2 கிளிக்கு காசு போகுதுன்னா அந்த அட்வர்டைசர் யோசிப்பான், என்னன்னா நம்ம கொடுக்குறோம் ஒரே இடத்துல இருந்து தான் கிளிக் போயிருக்க மாட்டேங்குது, இது எப்படி கூகுள் கண்டுபிடிக்கலையா, இப்போ நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாம காசு போகுது. அப்போ கூகுள் என்ன பண்றாங்கன்னா, they are calculating this click is come from which IP address. இப்போ என்னோட ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்னா, இங்க நான் எங்க இருந்து நெட் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது அது தெரியும். இந்தியாவில இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது இன்னும் நீங்க ஏதாவது சர்ச் பண்ணீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருங்க ஃப்ரம் யுவர் ஐபி அட்ரஸ். இங்க இருந்து நான் என்ன நெட் யூஸ் பண்றேன் அதனால கண்டுபிடிக்க முடியும். அப்ப ஒரே ஐபி அட்ரஸ்ல இருந்து நான் ஒன்று கிளிக் பண்றேன், நீங்க ஒன்று பண்றீங்க, இன்னொருத்தர் இதே இன்டர்நெட் ஆக்சஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கூகுள் வில் கன்சிடர் 24 ஹவர்ஸ்க்கு ஒரு கிளிக் தான் கன்சிடர் பண்ணும். ஆக்சுவலா நீங்க 5, நீங்க வேற நான் வேற, ஆனா ஒரே ஐபி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா 5 பேர் 5 கிளிக் பண்ணியிருந்தாலும் ஒரு கிளிக்கா தான் கன்சிடர் பண்ணும். ஏன்னா கஸ்டமர் யோசிப்பாங்க ஒரே காசு போயிட்டு இருக்குல்ல அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிங்கிறதுக்காக கூகுள் வந்து அதை எலிமினேட் பண்ணி பண்றாங்க. சம்டைம்ஸ் வந்து என்னன்னா நிறைய ஸ்பேம் சேட் பாட்ல இருக்கு, பாட்ஸ். அதெல்லாம் என்ன பண்ணணும்னா ஒருத்தர் ஹாபியா இருக்கும், சும்மா போய் ஆட் எத்தனை இருக்குதோ 100 தடவை 200 தடவை கிளிக் பண்ணிட்டு வரும், ஆர்கானிக்கா வரதே கிளிக் பண்ணிட்டு வந்துடும். அவன் விளையாண்டு இருப்பாங்க. ஆனா அதையெல்லாம் தான் கூகுள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஐபி அட்ரஸ் பேஸ் பண்ணி பண்றாங்க. இன்னும் சில பேர் டைனமிக் ஐபி இதெல்லாம் போட்டு பண்றவங்களும் இருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிடுவாங்க. நம்மளோட கூகுள் அக்கௌண்ட்ல அவங்களும் ஒன் ஆஃப் த, இப்போ நான் உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்குறேன்னா அவங்களும் ஒரு ஆக்சஸ்ல வந்துருவாங்க. அவங்க நம்மளுக்கே தெரியாம ஒரு கேம்பெயின் நைட்டா கிரியேட் பண்ணி நம்மளோட வேலெட்ல இருக்கிற பணத்தை எல்லாம் அந்த கேம்பெயினுக்கு யூஸ் பண்ணிடுவாங்க. இது எல்லாமே நடந்துட்டு இருக்கிறது. அதனாலதான் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், செக்யூரிட்டி நிறைய வந்து கூகுள் கொண்டு இருக்காங்க. ஸோ கிளிக்ஸ் வந்து நீங்க கேட்ட கொஸ்டின் ரைட்டு, ஒரு கிளிக்காக தான் கன்சிடர் பண்ணும் ஒரு நாளைக்கு. நம்மளே திருப்பி கிளிக் பண்ணிட்டு இருந்தாலும் படம் போகாது. அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு நாள் தான் காசு. இது நடக்கும். காம்படிட்டர்ஸ்ல வேட்டு சும்மா கிளிக் பண்ணிட்டே இருப்பாங்க, அது காசு போகட்டும் அப்படின்னு நினைப்பாங்க, ஆனா போகாது. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம கரெக்ட் பண்ணணும். இந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இங்க வந்து டோட்டல் காஸ்ட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 1760. 1760 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். எவ்வளவு லீட் வந்திருக்கு? கன்வர்ஷன் 3 லீட் வந்திருக்கு. அப்ப காஸ்ட் பர் லீட் எவ்வளோ? எதை டிவைட் பண்ணுவீங்க?
டோட்டல் காஸ்ட்டையும் எத்தனை காஸ்ட் லீடு வந்திருக்கோ அதையும் டிவைட் பண்ணி அப்போ 1700 டிவைடட் பை 3 அதுதான் வந்து 586. ஸோ இதைத்தான் நம்ம குறைக்கணும். இந்த டேட்டா நமக்கு கிடைக்குது. இதுல இருந்து எப்படி காஸ்ட் பர் லீடர் 500 ரூபா கொடுத்தோம்னா அப்ப இப்ப இங்கதான் நீங்க யோசிக்கணும். 500 ரூபா கொடுத்தீங்கன்னா 580 ரூபா கொடுத்தீங்கன்னா 100 லீடு உங்களுக்கு வேணும். 10% கன்வர்ஷன் பண்றாங்க மேம் அப்படின்னா 100 லீடு கொடுத்தா 10 பேர். அப்ப 100 இன்ட்டு 600 ரூபா போட்டீங்கன்னா எவ்வளோ 60,000 ரூபா ஆகுது. ஸோ பிளஸ் ஜிஎஸ்டின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 60,000 ருபீஸ் நீங்க செலவு பண்ணீங்கன்னா 100 லீட்ஸ் எடுக்கலாம். 100ல 10 லீடு கன்வர்ஷன் ஆகுதுன்னா 10 இன்ட்டு 30,000 அப்படின்னு நீங்க போறீங்கன்னா மினிமம் 3 lakhs எடுக்கலாம். அந்த எண்ட் ஆஃப் த டே அது லாஸ் கிடையாது. 60,000 ரூபாய் செலவு பண்றீங்க, 3 லட்சம் ரூபாய் பிசினஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அது லாஸ் கிடையாது. பட் அது நம்ம லாஸ்ட்னா அப்படி கால்குலேட் பண்ணோம்னா ஓவரால் உங்களுக்கு சொல்றேன். நீங்க லாஸ்ட்னா அந்த 60,000 3 லட்சத்துல வந்து எனக்கு இபி செலவு இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சேலரி அதெல்லாம் விட்டுருங்க. பொதுவா ஒரு 60,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க, 3 லட்சம் ரூபாய் பிசினஸ் ஒர்த் உள்ளது உங்களுக்கு நடக்குது அப்படின்னா ப்ராஃபிட் தான். அந்த ப்ராஃபிட்டே இன்னும் எப்படி நீங்க நல்லா எடுக்கலாம். 60,000த்துல 3 லட்சம் எடுக்கிறதுக்கு பதிலா 30,000த்துல 3 லட்சம் நீங்க எடுக்கலாம். இந்த காஸ்ட் பர் லீடெல்லாம் குறைச்சிங்கன்னா நம்மளால பண்ண முடியும். இந்த காஸ்ட் பர் லீடெல்லாம் குறைக்கணும்னா நிறைய இம்ப்ரெஷன்ஸ், நிறைய கிளிக்ஸ், நிறைய லீடு, இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாவே ஆடை நம்ம கரெக்ட் பண்ணிடலாம். அப்ப எவ்வளவு காஸ்ட் பர் லீடு கொடுக்கலாம்னா உங்களுக்கு எங்கேயும் ஸ்டாண்டர்ட் தெரியாது. பட் நம்ம பொதுவாக சொல்றோம் ஒரு 200 ரூபா அப்படிங்கிறது எஜுகேஷன் இண்டஸ்ட்ரிக்கு வரும். இப்போ இந்த இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதர் இந்த இடத்துல இல்லாட்டி இந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல இருக்கு டவுன்லோட். இப்போ இதில் பேராமீட்டர்ஸ் எல்லாம் நீங்க ஆட் பண்றது எல்லாமே பண்ணிக்கலாம். காலம்ஸ்னு போயிட்டு என்னென்னலாம் ஆட் பண்றீங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பண்ணிக்கலாம். இந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்னா சிஎஸ்வி ஃபைல் ஆர் எக்ஸல் ஃபைல் அப்படின்னு போட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிளாட் யூஸ் பண்ணணும். பட் சாட் ஜிபிடி உங்களுக்கு நேற்று போடுங்க அதே போடணும். நீங்களும் எப்படி கிளாட் யூஸ் பண்ணி இப்போ நம்ம மேனுவல் அனலைஸ் பண்றதுக்கு பதிலா we are analyzing through AI. Google Ads. ஹலோ கிளாஸ்ல இருக்கேன். ஹலோ நல்லா டீல்ஸ் ஓரளவுக்கு கொடுத்தேன். ரிப்போர்ட் அட்டாச் என்ன கேட்கணும்னா அனலைஸ் tell me parameters or features for improvement. Also give me industry standard benchmark tabular column. சொல்லுங்க. ரெண்டு இது கேட்குறேன். அனலைஸ் பண்ணி சொல்லணும்னு கேட்குறேன். இண்டஸ்ட்ரி பெஞ்ச்மார்க்கும் சொல்ல சொல்லுங்க. ரெண்டு யூஆர்எல் இருந்துச்சு.
டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணாங்க. அதுக்குள்ள செம்மையா வச்சிருந்தாங்க. Okay, business water bottle. Keywords: buy water bottle online, best water bottle, reusable water bottle, stainless steel water bottle, water bottle for gym, water bottle straw, things to keep in target audience in 4 to 15 years, school kids, 16 to 20 years for teens cylinder. Images should resonate with the dedicated language, compelling ad copy. Ad copy சொல்லுவாங்க, ad content ad copy சொல்லுவாங்க. Set an appropriate budget, offers discount 300 to 900, 20%. Location: manufacturing Coimbatore, shipping all India shipping. மேனுஃபேக்சரிங் கோயம்புத்தூர். ஓகே, ஆடியன்ஸ் எங்க இருக்காங்க, அவங்களோட லொகேஷன் நமக்கு வேணும். ஆடியன்ஸ் இன் கோயம்புத்தூர் ஆர் ஆடியன்ஸ் இன் தமிழ்நாடு அப்படிங்கிறது. ஃபிட்னஸ் என்தூசியாஸ்டிக், ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், ஹெல்த் கான்சியஸ் கன்சூமர்ஸ், டிராவலர்ஸ் அண்ட் கொஞ்சம் ப்ராடா வரும். ஏன்னா இந்த இதுக்குள்ளேயே சில ஸ்டூடெண்ட்ஸே சில ஹெல்த் கான்சியஸாகவும் இருப்பாங்க, டிராவலர்ஸாகவும் இருப்பாங்க. மீடியம் வந்து ஓகே சார். ஓகே சண்மையா, இங்கே தான் நம்ம வந்து அந்த ஹோம்ஒர்க்கோட மெயின் இது நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம வந்து கூகுள் ஆட் நம்ம பார்த்துட்டு கூகுள் ஆட்ல நான் ஒரு ஆட் கிரியேட் பண்ணுறது தான் உங்களுக்கு அந்த கண்டென்ட் நான் சொல்லியிருந்தேன். பட் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்னு போட்டிருக்கீங்க. ஸோ நான் பொதுவாக ஆட் கிரியேட் பண்ண சொல்ல, கூகுளில் ஆட் கிரியேட் பண்ண சொல்லிட்டு இருக்கேன். அதனால இது கம்ப்ளீட்டாக இது ராங் ஆயிரும். இங்கெல்லாம் போய் நம்ம விற்க போறது இல்லை, நம்மளோட ஒரு வெப்சைட்ல விற்க போறோம் அப்படிங்கிறது தான். ஸோ சமயா நீ ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நல்லா வந்திருந்தீங்க, ஆனால் வந்து மீடியம் நம்ம எங்க விற்கிறோம் அப்படிங்கிறதே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நம்ம கூகுள் ஆட் எடுத்தங்காட்டி கூகுள் ஆட்ல ஆட் ரன் பண்றதுக்கு தான் அது. மேபி நீங்க வரலைன்னா அப்லோட் பண்ணியிருப்பாங்க வீடியோஸ், அந்த ஃபர்ஸ்ட் 2 வீடியோ பாருங்க கூகுள் ஆட் எப்படி கிரியேட் பண்றதுன்ட்டு. இல்லாட்டி கூட நான் இன்னைக்கு பண்ண சொல்லிடுறேன். அதை நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க. காமன் பண்ணிருக்கீங்க, குட். பட் ஆனால் ரிலேட்டட் டு கூகுள் ஆட் இன்னும் நிறைய பண்ணணும். ஷிப்பிங் அப்படிங்கிறது கொரியர் அனுப்புறாங்கல்ல, வாட்டர் பாட்டில் கொரியர் அனுப்புறது. அது கொஞ்சம் ஓடிட்டு இருங்க, பார்த்துடலாம் மட்டும் பார்த்து.
இதோட டாஸ்க் வந்து நான் தரேன். இதில் ஒன்றும் பெருசாக இல்லை. இப்போ பில் பண்ணிருக்கீங்க. நம்ம கொடுத்த அந்த டேட்டாவை வச்சுட்டு எவ்வளோ கிளிக்ஸ் எவ்வளோ இம்ப்ரெஷன்ஸ் எல்லாமே எடுத்திருக்கு. இப்போ வந்து அந்த கேப் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த பெஞ்ச் மார்க் கம்பேரிசன் நான் சொல்லுவேன். 4.56 நான் என்ன சொன்னேன் 10 எய்ம் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் 3 to 5% நல்லா இருக்கு எஜுகேஷனுக்கு அப்படிங்கிறத அது சொல்லுங்க. ஸ்டேட்டஸ் குட் வித்தின் ரேஞ்ச். கன்வர்ஷன் ரேட் 1. இங்கே என்ன சொல்லுது 5 to 8% சொல்லுது. அப்போ இந்த பேராமீட்டர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணணும். காஸ்ட் பர் கன்வர்ஷன் 200 to 400 இது இப்போ இருக்கிறது ஹை. இம்ப்ரெஷன்ஸ் வால்யூம் 5000 அது லோ, இங்கே ஸ்கேல் பண்ணணும். ஆப்டிமைசேஷன் ஸ்கோர் 80% மிஸ்ஸிங். குவாலிட்டி ஸ்கோர் நாட் இன் ரிப்போர்ட் 7 to 10 out of 10 unknown, செக் பர் கீவேர்ட். ஃபோன் கால்ஸ் எதுவும் இல்லை. இம்ப்ரெஷன் ரேட் நாட் இன் ரிப்போர்ட். என்ன சொல்லணும்னா கன்வர்ஷன் ஃபனல்கள் இம்ப்ரெஷன்ஸ் டு கிளிக்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுது. கிளிக்ஸ் டு கன்வர்ஷன்ஸ் குறைவா இருக்குன்னு சொல்லுது. அதாவது வெப்சைட்டுக்குள்ள போனோன்னே குறைவா இருக்குன்னு அதை சொல்லுது. ஸோ என்ன சொல்லுது இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு லேண்டிங் பேஜ் ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க. கன்வர்ஷன் ரேட் CROனா கன்வர்ஷன் ரேட் ஆப்டிமைசேஷன். கன்வர்ஷன்ஸ் ட்ராக்கிங் செட் பண்ணுங்க. கால் எக்ஸ்டென்ஷன், கால் கன்வர்ஷன்ஸ், கீவேர்ட் மேட்ச் டைப், பட்ஜெட் அண்ட் இம்ப்ரெஷன்ஸ் இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதையெல்லாம் எடுத்துட்டு இந்த ஃபீட்பேக்லாம் எடுத்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டா நம்ம பண்ணணும். ஸோ அதனால தான் ஒரு ஆடு கிரியேட் பண்றது ஈஸி, அதை மானிட்டர் பண்ணி இம்ப்ரூவ் பண்றது தான் கஷ்டம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி டெக்னிக்ஸ் அந்த பேராமீட்டர்ஸ்லாம் எழுதி வச்சு எதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது, எதனால ஃபெயிலியர் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பண்ணணும். ஸோ இப்போ கூகுள் ஆட்ல 2 போர்ஷன் பார்த்தோம். ஒரு ஆடு கிரியேட் பண்றது ஒன்று, அந்த ரிப்போர்ட் மானிட்டரிங் ஒன்று அப்படிங்கிறது பார்த்தோம். நாளைக்கு என்ன பண்ணணும்னா அந்த டேஷ்போர்டு ஃபுல்லாக பார்த்துடலாம். மீதி என்னென்ன மெனுவெல்லாம் இருக்கு, அதில் என்னென்னலாம் இருக்கு, கன்வர்ஷன் எப்படி செட் பண்றது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா முடிஞ்சிடும். நீங்க இந்த காம்படிட்டிவ் அனாலிசிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இதுவும் முடிஞ்சிடும். வேற